தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலுக்கு பரிசுகளை அனுப்பி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் இயற்கை நார் நெசவு குழுமம் சார்பில் அயோத்தி ராமர் கோயில் சீதா தேவிக்காக வாழை நாரில் புடவை நெய்யப்பட்டுள்ளது. 20 அடி நீளம் 4 அடி அகலத்தில் பிரத்யேகமாக தயாரான இந்த புடவை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சுவாமி பிரம்ம யோகானந்தாவிடம் சென்னையில் இன்று ஒப்படைக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் அவர் இந்த புடவையை கோவிலில் சமர்ப்பிக்க உள்ளார். நாங்கள் காட்டனில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழை நார் வித் காட்டனில் நெசவு பண்ணிகிட்ருக்கோம். இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அது பிறகு அத்திவரதருக்கு நாங்கள் மூலிகையில் வச்சு அது ஒரு சாரீ அத்திவரதருக்கு சாத்தணும். இப்போ வருகின்ற 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 அன்று உத்தரப்பிரதேசில் ஸ்ரீ ராம் மந்திர் கும்பாபிஷேகம் நடக்குது. இது எல்லாருமே, அதாவது பிறந்த இடம் நேபாளத்தில் தாய் வீட்டு சீதனம் நிறைய வந்துட்டுருக்கு. அவங்கவுங்க ஒன்றும் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஆஞ்சநேயர் சீதாவுக்கு புடவை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம் நானே படிச்சிருந்தேன். நான் அது இம்ப்ரெஷன் இருந்தால் சரி சீதா அம்மாவுக்கு ஒரு புடவை நெசவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் முன்னாடியே நாங்கள் ஒரு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் தான் ஒரு 10-15 நாளாகவே அதுக்குண்டான விடாமுயற்சி எடுத்தோம். ஒரு 10 நாளாக இரவு பகலாக ஃபைபர் பிரித்து எடுத்து கொடுக்கறது, ஃபைபர்லேருந்து யான் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு சாரீ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சுருக்கோம். 10 நாளைக்கு மேலே ஆகுது. ஆனால் இதில் நிறைய உழைப்பு இருக்குது. சும்மா தொடர்ந்து வேலை செஞ்சதுனால தான் இந்த 10 நாளில் இந்த புடவையை முடிக்க முடிஞ்சது. இது முடித்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 பேரோட உழைப்பு அதிகம்தான் இதில். அது இல்லாமல் நாங்கள் நிறைய விதமான புடவைங்க செய்கிறனால, இது அம்மாவுக்கு ஸ்பெஷலாக செய்கிறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழகம் மூலமாக போகிறனால எங்களுக்கு, அது இல்லாமல் தமிழக அரசுனால எங்களுக்கு ஏதாவது சலுகை கிடைச்சா இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த சாரியை நான் கொண்டு போய் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அகில உலக தலைவர் சம்பத் ராஜ் கிட்ட இதை கொடுக்க போகிறோம். அதில் கொடுக்கறதோட நம்ம 300 கோடி ஷீல்டு கொடுக்க போகிறோம். அந்த ஷீல்டோட இதையும் சேர்த்து கொடுக்க போகிறோம். கையில் கங்கணம் இருக்குது. இந்த கங்கணம் இது சத்யேந்திர தாஸுக்கு போகிறதுக்காக, உள்ளர கழுத்தில் கோல்டு இருக்குது. இது பிரதீப் தாஸுக்கு போகிறதுக்காக நம்ம சைட்லேருந்து இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது 300 கோடி நம்ம பண்ணினதுக்கான ஷீல்டு. இந்த ஷீல்டு அயோத்தியில் போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் அயோத்திக்காக எடுத்துகிட்டு போகிறோம். பல ஐட்டம், சிலது மாத்திரம் இப்போ சொல்லிருக்கோம், மீதெல்லாம் சஸ்பென்ஸ் நாளைக்கு. अयोध्यापुरी रामचंद्र भगवान की जय, सद्गुरुनाथ महाराज की जय, मिथिलापुरी रानी सीता माता की जय.